அனைவருக்கும் வணக்கம். எந்த ராசிக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்க போறோம். திருமணம் அப்படி நம்ம எடுத்துக்கும் போது அது ஒருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆசைகளையும் தனிப்பட்ட கனவுகளையும் கொடுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மேக்சிமம் பார்த்தோம்னாக்கா தன்னுடைய அன்புக்குரியவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பலருக்கு பார்த்தோம்னாக்கா அந்த அன்புக்குரியவரை திருமணம் செய்யறதுக்கான பாக்கியம் இருக்கா அப்படிங்கறத சாஸ்திரப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆசைப்படுவாங்க. இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சில ராசிகளுக்கு காதல் திருமணம் நடக்கிறது அதிகபட்சமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் எந்தெந்த ராசி அப்படிங்கறத நம்ம இப்போ டீடெயிலா கிளியரா பார்க்க போறோம். 12 ராசிகளுக்குமான காம்போ இதுல இருக்கும். அதே மாதிரி எந்த ராசிக்கு லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு, எந்த ராசிக்கு பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு ஜெனரலா பார்க்க போறோம். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு ஜெனரல் பிரெடிக்ஷன் தான். சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவான பிரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் இதுல இருக்கு. இந்த முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் இதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். பொதுவா ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம்னா நீங்க பிறந்த நேரத்தின் அடிப்படையில உங்களுக்கு ஒரு ராசி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டு இருக்கும். நேரத்தை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு ஒரு ராசி கணிக்கப்பட்டு இருக்கும். உங்களுடைய ராசிப்படி உங்களுடைய தனிப்பட்ட குணம் என்ன, உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபம் என்ன, ஏற்படக்கூடிய நஷ்டம் என்ன, உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய காதல் வாழ்க்கை, மேலும் உங்களுடைய எதிர்காலம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் ஓவராலா ஜெனரலா நம்ம இந்த ராசியின் அடிப்படையிலேயே நம்ம மேக்சிமம் எடுத்துடலாம். அதன் அடிப்படையில சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில காதல் திருமணம் அதிகபட்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில முதலாவது ராசியா வரக்கூடியது மேஷம். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா செவ்வாய் அதிபதியா வருவாரு. அதனாலேயே இந்த மேஷ ராசியில பிறந்தவர்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். எப்போதும் உற்சாகமா சுறுசுறுப்பா செயல்படக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க, எப்போதும் விவேகமா செயல்படக்கூடிய தன்மை உடையவங்க, துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல எந்த ஒரு முடிவையும் நல்ல யோசித்து தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவருடைய கருத்துக்களை பெரும்பாலும் உள்வாங்கிக்க மாட்டாங்க. தனக்கு எது சரின்படுதோ அதை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சுதந்திரத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள், எப்போதும் சுதந்திரமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எனவே ஜோதிடத்துல இந்த மேஷ ராசியில பிறந்த பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தோம்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு. இது சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9 இந்த இடங்களோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த இடங்கள்ல சுபருடைய சம்பந்தங்கள் அதிகபட்சமா இருக்கும்போது மேக்சிமம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த காதல் உறவு திருமண உறவாக சுமூகமாக நமக்கு அப்படியே கன்வெர்ட் ஆகும். எனவே மேஷ ராசிக்கு காதல் திருமணம் அதிகபட்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இரண்டாவது ராசியா வரக்கூடியது ரிஷபம். ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி. இருப்பினும் துலாம் சுக்கிரனுக்கும் ரிஷப சுக்கிரனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. ரிஷப சுக்கிரன் பார்த்தோன்னா அனைத்து விதமான இந்த சுகபோகங்களையும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சுக்கிரனுடைய தன்மை. இவங்க எப்போதும் பார்த்தோன்னா பொருள் மேல அதிகமான நாட்டமுடையவர்களா இருப்பாங்க. நிறைய பணம் சம்பாதிக்கிறது, நிறைய பெயர், நிறைய புகழ் சம்பாதிக்கிறது மேல அதிகமான விருப்பம் உடையவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தின் மேல அதிகமான பற்று பாசம் இருக்கும். எப்போதும் சுதந்திரமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு பிடிச்ச விஷயங்களை தொடர்ச்சியா செய்யக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை கொண்டவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரிஷப ராசியில பிறந்தவர்கள் அடிக்கடி மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. நிலையா ஒரு மைண்ட் செட்டா இருக்க மாட்டாங்க. அடிக்கடி சிந்தனையை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனாலேயே பெரும்பாலும் இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு காதல் தோல்வி அதிகபட்சமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு காதல் தோல்வியாச்சும் பார்த்தவங்களா இருப்பாங்க. காதல் திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். இருப்பினும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 9, 7ஆம் இடம் இந்த ஸ்தானங்கள்லாம் உங்களுக்கு நல்ல நிலையில வலுத்து அந்த அதிபதிகள் நல்ல நிலையில இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக இவர்களுக்கும் காதல் திருமணம் நடக்கும். மேக்சிமம் பொதுவான பலன்களை பார்க்கும்போது இந்த ரிஷப ராசியில பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இது ஒரு ரிசர்ச், இது ஒரு அனலைஸ். மேக்சிமம் வீட்டுல பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்றதுதான் அதிகபட்சமா இருக்கு. அடுத்தது மூன்றாவது ராசியா வரக்கூடியது மிதுனம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் அதிபதியா வந்துருவாரு. இயற்கையாவே பார்த்தோன்னா காதல் உணர்வு இந்த மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், உணர்ச்சிகளை அடக்க தெரியாதவர்கள், தங்களுடைய உணர்ச்சிகளை எளிமையா வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. நண்பர்கள் மற்றும் தங்களுக்கு அன்புக்குரியவர்களோட நேரத்தை அதிகமா செலவிடுறதுல ஆர்வமும் விருப்பமும் உடையவர்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட யாராச்சும் பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்களை விட்டு போறதுக்கு மனசே வராது. அந்த அளவுக்கு நகைச்சுவையா பேசக்கூடியவர்கள், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவர்களை எப்போதும் மகிழ்ச்சியா பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. எனவே புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த அந்த மிதன ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது அதிகபட்சமா கைகூடி வருது. இந்த மிதன ராசி மிதன லக்னம் இதுல பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் காதல் திருமணம் நடக்குது. தனக்கு மிகவும் பிடித்த நபரை இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அதே போல சப்ஜெக்டும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 9, 7 இந்த ஸ்தானங்களுடைய கனெக்ஷன் எப்படி இருக்கு, இந்த ஸ்தானாதிபதிகள் நல்ல நிலையில இருக்காங்களா, சுபத்தன்மையில இருக்காங்களா, சுபருடைய பார்வையில இருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்தானங்கள் எல்லாம் சிறப்பா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்னும் தெளிவான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்தது 4வது ராசியா வரக்கூடியது கடகம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அதிபதியா வந்துருவாரு. தாய்மை குணம் அதிகமா இவங்கள்ட்ட இருக்கும், தயால குணம் அதிகமா இருக்கும், இரக்க குணம் அதிகமா இருக்கும், குடும்பத்தின் மேல அதிகமான பற்று கொண்டவர்களா இருப்பாங்க. தன்னை நாடி வந்தவர்களுக்கு தன்னால முடிந்த உதவிகளை செய்யக்கூடியவங்க, அனைவர் மேலையும் பாசமும் அன்பும் செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய காதலன் அல்லது காதலி மேல அதிகமான அன்பை செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. கடக ராசியை ஏமாத்தணும்னா அன்பை காட்டி ஏமாத்தலாம், அன்பிற்கு அடிபணியக்கூடியவர்கள். அந்த வரிசையில இந்த கடகராசிக்காரர்களுக்கும் மேக்சிமம் காதல் உறவு வெற்றியை கொடுக்குது. காதல் திருமணம் மேக்சிமம் நடைபெறுது. அதே மாதிரி இவங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜே நடந்தாலும் தன்னுடைய நண்பர் அல்லது தனக்கு மிகவும் நெருக்கமான நபரை மட்டும்தான் இவங்க திருமணம் செஞ்சுப்பாங்க. அதன் வகையில இவங்க வீட்டுல பேசி பார்த்து இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சாலும் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபராக தான் அந்த நபர் இருப்பாங்க. அதனால இது மேக்சிமம் பார்த்தோன்னா காதல் திருமணமாக தான் கன்வெர்ட் ஆகும். மேக்சிமம் தனக்கு மிகவும் பிடித்த நபரை தான் இவங்க திருமணம் செஞ்சுப்பாங்க, அல்லது தனக்கு பர்ஃபெக்டான பார்ட்னர் யார் அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனால மேக்சிமம் கடகராசியில பிறந்தவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடி வருது. சப்ஜெக்டும் இது உடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9 இந்த ஸ்தானங்களுடைய கனெக்ஷன்லாம் எப்படி இருக்கு, அந்த அதிபதிகள்லாம் நல்ல நிலையில இருக்காங்களாங்கிறத நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை உறுதிப்படுத்தணும். அடுத்தது 5வது ராசியா வரக்கூடியது சிம்மம். சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் அதிபதி, ஆளுமை தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்தோன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. கோப உணர்வு இவங்களுக்கு அதிகமா வரும். அதே மாதிரி எப்போதும் ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னுடைய குறிக்கோள்ல இருந்து ஒருபோதும் பின்வாங்காதவர்களா இருப்பாங்க. தனக்குன்னு ஏதாச்சும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை வச்சு அதை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள். அதிகாரம் செலுத்துறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அனைவரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அடுத்தவர்களை வழி நடத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் இவர்கள் வந்து அதிகாரத்தை நோக்கியே பயணிப்பாங்க. உயர்வான இடத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள் எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க. மேக்சிமம் இந்த சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு பார்த்தோன்னா காதல் தோல்வி அப்படிங்கிறது ஏற்படுது. இவங்க காதலிச்சாலும் இவங்களுக்கு மேக்சிமம் காதல் தோல்வி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு காதல் தோல்வியாச்சும் பார்த்தவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் தன்னை காதல் உறவுக்குள்ள ஈடுபடுத்திக்காதவர்களாகவே இருப்பாங்க. மேக்சிமம் காதல் உறவுல இறங்க மாட்டாங்க. தன்னுடைய குறிக்கோள் மேல அதிகமான நாட்டம் உடையவர்கள் அப்படிங்கிறதுனால மேக்சிமம் காதல் உறவுல இறங்குறது கிடையாது. அப்படியே இறங்கினாலும் இவங்களுக்கு ஒரு காதல் தோல்வியாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் காதல் தோல்வியில தான் முடியும். அதிகபட்சம் காதல் வெற்றியை தரது இல்ல. இவங்க வந்து லட்சியத்துக்காக உழைக்கும் போது அந்த லட்சியத்தின் மேல காதல் வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்குது. மற்றபடி உறவுகள் இவங்களுக்கு அவ்வளவா ஃபேவரா இருக்கிறது இல்ல. இருப்பினும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9 இந்த ஸ்தானங்களுக்குரிய அதிபதிகள், இந்த ஸ்தானம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சுபத்துவ நிலையில இருக்குனாக்கா உங்களுக்கு காதல் திருமணம் வெற்றியை கொடுக்கும். உடைய காதல் திருமணமா கன்வெர்ட் ஆகும். சப்ஜெக்ட் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட நீங்க பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியரான ப்ரெடிக்ஷன் கிடைக்கும். ராசிப்படி பார்க்கும்போது இந்த காதல் எண்ணமும் குறைவா இருக்கும். பிளஸ் வந்து காதல் உறவுகளால ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 6வது ராசியா வரக்கூடியது கன்னி. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் அதிபதி. மிதுன புதனுக்கும் கன்னி புதனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் உண்டு. இந்த கன்னி புதன் வந்து பார்த்தோன்னா எப்போதும் துருத்துருன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப எனர்ஜியா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தின் மேல நாட்டம் கொண்டுகிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது ஒரு நிலையா இருக்காது. மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்றதுக்கு எந்த எல்லைக்கும் போகக்கூடியவர்களா இருப்பாங்க. அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதே மாதிரி இவங்களுடைய கோபத்துல ஒரு நியாயம் எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் இவங்களை சொல்லிட்டாங்கன்னா இவங்களால தாங்கிக்கவே முடியாது. பொதுவாக அந்த கன்னி ராசியில பிறந்தவர்கள் வந்து பார்த்தோன்னா அழகான உடல் தோற்றத்தை பெற்றவர்களா இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு நிறைய காதல் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேர் இவங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனா மேக்சிமம் இவங்க காதல் உறவுல இறங்குறது இல்ல. ஏன்னா குடும்பத்தின் மேல அதிகமான பாசம் பற்று உடையவர்கள். ஃபேமிலியை பத்தி அதிகமா யோசிப்பாங்க. தன்னை சார்ந்தவர்களை பத்தி அதிகமா யோசிப்பாங்க. மேக்சிமம் இவங்க வந்து காதல் உறவுல இறங்குறது இல்ல. அப்படியே இவர்கள் காதல் உறவுல இறங்கினாலும் அந்த காதல் உறவுல ஒரு சில ஏமாற்றங்களையும் வருத்தங்களையும் அதிகபட்சமா சந்திக்கிறாங்க. இவங்க காதல் உறவுல இருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு வருத்தம் வராம அதை திருமணம்
திருமணமா கன்வெர்ட் ஆகாது. ஏதாச்சும் ஒரு வருத்தம், மன உளைச்சல், மன வருத்தத்தை அதிகமா கொடுக்கும். அதே மாதிரி இந்த ராசியில பிறந்தவர்களுக்கு காதல் எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துற தன்மை அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எனவே இந்த கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு 90% பேருக்கு வந்து பார்த்தோம்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குது. 90% பேருக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகுடி வரது இல்ல. சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9 இந்த ஸ்தானங்களுடைய அதிபதிகளும் இந்த ஸ்தானமும் உங்களுக்கு சுபத்துவ நிலையில இருக்கு, சுபர் சம்பந்தப்பட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல உடைய காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு. மற்றபடி ஜெனரலா ராசிப்படி பார்க்கும்போது இந்த கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு காதல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கசப்பான நினைவுகளை அதிகமா கொடுக்குது. அது ஜெனரலா. அடுத்தது 7வது ராசியா வரக்கூடியது துலாம். துலாம் ராசிக்கு சுக்கிரன் அதிபதி, காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி வேற. கலத்திர ஸ்தானத்துடைய ஒரு தன்மை இயற்கையாகவே துலாம் ராசிக்கு உண்டு. இந்த துலாம் ராசியில பிறந்தவர்கள் வந்து பார்த்தோம்னா அன்பான மென்மையான தன்மை அதிகமா உடையவர்களா இருப்பாங்க. எப்போதும் காதல் எண்ணத்துல மிதக்கக்கூடியவர்கள். காதல் உணர்வு இவங்களுக்கு எளிமையா வரும். சுக்கிரன் அதிபதி அப்படிங்கிறதுனால ரசனையோட காதல் செய்வாங்க. அழகுக்கு மயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க, அதிகாரத்துக்கு மயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. ஒருத்தவங்க இவங்க மேல அன்பு அதிகமா செலுத்துறாங்கன்னா அதுக்கு அப்படியே மயங்கிடுவாங்க. அதே மாதிரி அதிகமா உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண தெரியாதவங்களா இருப்பாங்க. இந்த துலாம் ராசியில பிறந்தவர்கள் இளமை பருவத்திலேயே வந்து பார்த்தோன்னா காதல் வயப்படுறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு. சின்ன வயசுல இருந்தே வந்து உங்களுக்கு காதல் எண்ணம் அதிகமா இருக்கும். ஒரு குறிக்கோளோட இருப்பாங்க, காதல் திருமணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே இந்த துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு அதிகபட்சம் காதல் திருமணம் கைகூடி வருது. காதல் திருமணத்துல ஒரு மகிழ்ச்சி மாற்றம் அப்படிங்கிறதே உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9 இந்த இடங்கள் பாதிக்கப்படாம நல்ல நிலையில இருக்கிற பட்சத்துல காதல் திருமணம் உறுதியாக நடக்கும். அப்படி பாதிக்கப்பட்ட நிலையில இருக்குனாக்கா நிறைய வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு முதல் காதல் அப்படிங்கிறது தோல்வியில முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ராசிப்படி ஜெனரலா பார்க்கும்போது காதல் திருமணம் அதிகபட்சமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது 8வது ராசியா வரக்கூடியது விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்கள் வந்து பார்த்தோம்னா எப்போதும் உறவுகள்ல உண்மைத்தன்மையை எதிர்பார்ப்பாங்க. விருச்சகத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா செவ்வாய். மேஷ செவ்வாய்க்கும் விருச்சக செவ்வாய்க்கும் நிறைய டிஃபரெண்ட் உண்டு. மேஷத்தை விட விருச்சகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமா கோவ உணர்வு வரும். ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. இந்த உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோவம் வந்தா டக்குன்னு கொட்டிடுவாங்க. மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேச மாட்டாங்க. மனசுல என்ன இருக்கோ அது வாயில வெளில வந்துடும். அதே மாதிரி உண்மையான உறவுகளுக்காக ஏங்கக்கூடியவர்கள். தனக்கு யாரும் உண்மையா இருக்க மாட்டாங்கிறதா இவங்களுடைய அதிகபட்ச கவலையா இருக்கும். இவங்களுக்கு வந்து உண்மையா தன் மேல உண்மையான அன்பு செலுத்தக்கூடியவர்கள் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்கள வந்து பொக்கிஷம் மாதிரி பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான குணத்தை உடையவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். அதே மாதிரி சுயமரியாதைக்கு அதிகமான முக்கியத்துவம் தருவாங்க. தன்னை யாராச்சும் இழிவா பேசுறாங்க, இழிவா நடத்துறாங்கனாக்கா அந்த இடத்துல இருக்கவே மாட்டாங்க. உதறி விட்டுட்டு வந்துருவாங்க. தனக்கு மதிப்பு மரியாதை யாரை கொடுக்குறா, தான் மேல உண்மையான அன்பு யாரு செலுத்துறாலோ அவங்க கூட அதிகமா கண்டினியூ ஆகக்கூடியவர்களா இருப்பாங்க. அன்புக்கு மயங்கக்கூடியவர்கள். அன்பா பேசி உங்களை எளிமையா ஏமாத்த முடியும். எனவே இந்த விருச்சக ராசிக்காரர்கள் மேக்சிமம் பார்த்தனா காதல் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். நல்லா புரிந்து தெரிந்த ஒரு உறவை நாம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். எனவே இந்த விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு ஒரு 80% திருமணம் அப்படிங்கிறது காதல் திருமணமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி இவர்கள் வந்து அந்த கமிட்மெண்ட்ல சிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. காதல் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா இறங்கிட்டாங்கனாக்கா மேக்சிமம் திடமா இருப்பாங்க. ஒன்ஸ் முடிவு பண்ணி காதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஆனா இறங்குறதுக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிப்பாங்க. எனவே விருச்சிக ராசிக்கு பாசிபிலிட்டி அதிகமா உண்டு. சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 9 பிளஸ் 7ஆம் இடம். இந்த இடங்கள் பாதிக்கப்படாம இருக்கணும், நல்ல நிலையில இருக்கணும், சுபகிரகத்துடைய ஆதிக்கத்துல இருக்கணும். இதை நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துல பார்க்கும்போது உங்களுக்கு காதல் திருமணம் உறுதியா நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத கரெக்டா பிரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்தது 9வது ராசியா வரக்கூடியது தனுசு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அதிபதியா வருவாரு. குரு பொதுவா பார்க்கும்போது போதனை, நம்ம யோசிக்கிற விதம், நம்ம எடுக்கிற முடிவு, அது எல்லாத்துக்கும் குருவுடைய ராசி ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே இவர்கள் வந்து அன்புக்கு அடிபணியக்கூடியவர்களா இருப்பாங்க. சுதந்திரத்தை மிகவும் மதிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. சுதந்திரத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்களா இருப்பாங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு இவங்க எப்போதும் அடிபணிய மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் தனித்துவமா செய்யக்கூடியவர்கள். ஜோதிடப்படி இந்த தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா காதல் உணர்வு அதிகமா இருக்கும். காதல் சார்ந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும். காதலித்து தான் திருமணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கொள்கையோட டிராவல் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்படியே திருமணமே செஞ்சுக்கிட்டாலும் தனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், நண்பர்கள், தனக்கு தெரிந்தவர்கள், தனக்கு பிடித்தவர்களை தான் இவங்க திருமணம் செஞ்சுப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜே நடந்தாலும் அவங்க கூட கொஞ்ச நாள் நான் பேசணும், பழகணும், அதன் பிறகுதான் திருமணம் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட் உடையவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி காதல் விஷயங்கள்ல கை தேர்ந்தவர்கள். உண்மையான உறவு, அன்பான உறவு கிடைச்சிட்டுனா அதை கைவிடவே மாட்டாங்க. இயல்பா பார்த்தோன்னா அந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள் காதல் திருமணம்
திருமணத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எனவே இந்த தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு ராசிப்படி மேக்ஸிமம் பார்த்தோன்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு. இது சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9 இந்த ஸ்தானங்களுடைய பலத்தை பொறுத்து நிர்ணயிக்க வேண்டும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இந்த 2, 5, 7, 9 இந்த ஸ்தானம் உறுதியாகவும் வலிமையாகவும் இருக்கு, சுப கிரகத்துடைய ஆளுமையில இருக்குனாக்கா உறுதியாக காதல் திருமணம் அப்படிங்கறத நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வீக்கா இருக்குன்னா அது குழப்பத்தை கொடுக்கும், வருத்தத்தை கொடுக்கும், தோல்வியை கொடுக்கும், மன உளைச்சலை கொடுக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தோட இதை நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ப்ரெடிக்ஷன் கிடைக்கும். ஜெனரலா ராசிப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்கள் காதல் திருமணத்தை அதிகபட்சம் விரும்புறாங்க. காதல் திருமணம் அதிகபட்சம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்தது 10வது ராசியா வரக்கூடியது மகரம். மகர ராசிக்கு வந்து சனி பகவான் அதிபதி. கும்ப சனிக்கும் மகர சனிக்கும் நிறைய டிஃபரெண்ட் உண்டு. மகர சனி வந்து பார்த்தோன்னா குடும்ப சுமையை தாங்கக்கூடியது, ஃபேமிலியை பத்தி அதிகமா யோசிக்கக்கூடியது. மகரத்துல பிறந்தவர்கள் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா நகர்த்துவாங்க. அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணங்கள், அவங்க செய்யற விஷயம் எல்லாமே எல்லாத்துலயும் ஒரு ஸ்லோ தன்மை இருக்கும், கொஞ்சம் பொறுமையா நகரக்கூடியவர்களா இருப்பாங்க. வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள். பொதுவா இவர்கள் வந்து காதல் சார்ந்த எண்ணங்கள்ல மேக்சிமம் மாற்றது இல்லை. காதல் சார்ந்த உணர்வுகள் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இவங்க எப்போதும் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய லட்சியத்துக்காக உழைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு எப்போதும் உதவி செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள், அன்பிற்கு அடிபணியக்கூடியவர்கள். இருப்பினும் காதல் சார்ந்த எண்ணங்கள் இவங்களுக்கு குறைவாக இருக்கும். அப்படியே காதல் உறவு வருதுனாலும் இவங்க வந்து மேக்சிமம் 2-3 தோல்வியை பார்த்தவர்களா இருப்பாங்க. காதல் தோல்வி உங்களுக்கு இயற்கையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரம்பத்துல அந்த எண்ண ஓட்டம் அதிகமாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு அந்த காதல் எண்ணங்களை வெறுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இருப்பினும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9 இந்த ஸ்தானம் நல்ல நிலையில இருக்கு, சுபருடைய சம்பந்தத்துல இருக்கு. அந்த ஸ்தானங்கள் வலுத்த நிலையில இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு உண்டு. மேக்சிமம் ராசிப்படி நம்ம ஜெனரலா பார்க்கும்போது ஒன்னு காதல் தோல்வியை சந்திக்கிறாங்க அல்லது காதல் சார்ந்த எண்ணங்கள் இவங்களுக்கு குறைவாக இருக்கும். இது ஜெனரலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது 11வது ராசியா வரக்கூடியது கும்பம். கும்ப ராசிக்கும் அதிபதியா வரக்கூடியது சனி பகவான் தான். ஆனா கும்ப சனி கொஞ்சம் டிஃபரெண்ட். எப்போதும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை துருதுருன்னு பண்ணிட்டே இருக்கக்கூடியவர்கள், தேடல் எண்ணம் அதிகமா இருக்கும், நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ல யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்களை ரொம்ப பிடிச்சிரும். இவங்களுக்கு சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சுதந்திரத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள். தங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உறவுகளை தேடுவாங்க. தன்னுடைய நிலை நான் எப்படி இருக்கணும் அதை அப்படியே ஏத்துக்கணும், என்னுடைய கிறுக்குத்தனத்தை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உறவு தேடக்கூடியவர்கள். இயற்கையாகவே இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் எண்ணம் அதிகமா இருக்கும், அதிகமா காதல் வயப்படக்கூடியவர்கள். அதே மாதிரி உண்மையான அன்புக்கு அதிகமா இயங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. தன்னை அதிகமா கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை தேடுவாங்க. அதே மாதிரி அன்புக்கு அதிகமாக மயங்கக்கூடியவர்கள், அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள். விட கொஞ்சம் எமோஷனலா பேசணும்னாக்கா இவங்களை எளிமையை ஏமாற்ற முடியும். இவங்களுடைய அந்த அன்புக்கு அடிபணியக்கூடிய குணத்தை வச்சு மற்றவர்கள் இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆகவே கும்பராசியை சேர்ந்தவர்கள் உண்மையான உறவு யாரு அப்படிங்கறத கொஞ்சம் ஆராய்ந்து செயல்படுறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். நிறைய பேர்கிட்ட ஏமாறக்கூடிய குணம் இவங்களுக்கு அதிகமாக உண்டு. அப்படியே ஏமாந்தாலும் அவங்களை அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க எதுவும் ரிட்டர்ன் ரிவெஞ்ச் எதுவும் பண்ண மாட்டாங்க. பொழைச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாங்க. மத்தவங்க மேல அன்பு செலுத்தும் போதும் மத்தவங்க உங்ககிட்ட அன்பை கொடுக்கும் போதும் கொஞ்சம் நீங்க சுதாரிச்சு இது சரியா இருக்குமாங்கிறத யோசிச்சு நீங்க செயல்படுறது உங்களுக்கு உத்தமமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஏன்னா மேக்சிமம் அன்பு செலுத்திட்டு பிறகு வருத்தம் அடைகிற ராசியில கும்பராசியும் ஒண்ணு. காதல் எண்ணம் அதிகமா உண்டு, காதல் சார்ந்த செயல்பாடுகளும் அதிகமா உண்டு, காதல் திருமணத்தை அதிகமா விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. எனவே இந்த கும்பராசியில பிறந்தவர்களுக்கு ராசிப்படி ஜெனரலா பார்க்கும்போது காதல் திருமணம் நடக்கிறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு. இது சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9 இந்த ஸ்தானங்களுடைய நிலையை பொறுத்து நம்ம நிர்ணயிக்க வேண்டும். ஆனா ஜெனரலா ராசிப்படி பார்க்கும்போது காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமா உண்டு. அண்ட் ஃபைனலா 12வது ராசி மீனம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அதிபதி. ஆனா தனுசு குருவுக்கும் மீன குருவுக்கும் நிறைய டிஃபரெண்ட் உண்டு. காலச்சக்கரத்துக்கு 12வது ராசி, அயன சயன போகஸ்தானத்துக்குரிய ஒரு தத்துவத்தை உடைய ஒரு ராசி. பொதுவா மீனத்துடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, நிம்மதியா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், மன நிறைவா வாழணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். இந்த மீன ராசியில பிறந்தவர்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கும். எப்போதும் கனவு உலகத்துல மிதந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. உணர்ச்சிகரமான உணர்வுகளை அதிகமா வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அதே மாதிரி உணர்ச்சி பூர்வமான உறவுகளை அதிகமா விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க யாரு கூடயாச்சும் பழகுறாங்கனாக்கா அதுல ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள். அதே மாதிரி நல்ல பேச்சாற்றல் உடையவர்கள், நகைச்சுவையா பேசக்கூடியவர்கள், இவங்களுடைய பேச்சால யாரையும் தன்னுடைய பக்கம் ஈர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எப்போதும் தனித்துவமான குணத்தை உடையவர்களா இருப்பாங்க. அதனாலே மேக்சிமம் இந்த மீன ராசிக்காரர்கள் அதிக பேருக்கு பிடிக்கும். மற்றவர்களுடைய அன்பையும் உறவையும் அதிகமா மதிக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி இவங்க மேல யாராச்சும் அன்பு செலுத்திட்டாங்கன்னா அவங்களை மேக்சிமம் இழக்க கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எனவே இந்த
மீன ராசியில பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா மேக்சிமம் காதல் திருமணம் கைகூடி வருது. காதல் உணர்வு இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமா இருக்கும். இது சப்ஜெக்ட் டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9 இந்த ஸ்தானம் வலிமையா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு சுபத்துவமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும். காதல் திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். காதல் திருமணத்துல போய் முடியும். இன்ஃபேக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9ல பாவகிரகங்களுடைய ஆதிக்கமும் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய பிளானட் வந்து அதிகமா ஆக்குபை பண்ணிருக்குன்னா அந்த காதல் தோல்வியிலையும் வருத்தத்திலையும் முடியறதுக்கு அதிகபட்சமா வாய்ப்பு உண்டு. முக்கியமா 5ஆம் ஸ்தானம் நல்ல நிலையில இருக்கணும். சோ இதை நம்ம சப்ஜெக்ட் டு கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது காதல் திருமணம் உறுதியா நடக்குமா நடக்காதாங்கிறத நம்ம தெளிவா நம்ம அந்த பிரிடிக்ஷனை எடுக்க முடியும். ஆனா நேச்சரா ராசிபடி பார்க்கும்போது இந்த மீன ராசியில பிறந்தவர்களுக்கு காதல் உணர்வு அதிகமா வரும். காதல் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க. மேக்சிமம் காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக உண்டு. இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு ஜெனரலான பிரிடிக்ஷன். ராசிப்படி உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அந்த பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஜெனரலா பார்த்தோம். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, தசா புக்தி, இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் 100% பலன்களை எடுக்க முடியும். எனவே சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல 2, 5, 7, 9 இந்த ஸ்தானம் நல்ல நல்ல இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவை, காதல் திருமணத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு LOV அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. எங்களுடைய டீம்ல இருந்து உங்களுக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. அந்த டீடைல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுங்க. நாங்க டீடைலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான ரிசல்ட்டை உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே நாங்க ரிட்டனா கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த நம்பருக்கு யாரும் கால் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல மட்டும் இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எனவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு LOV அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. மற்ற விவரங்கள் எங்களுடைய டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு ராசிக்கும் ஒரு லக்னத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஜெனரலா ஒரு பிரிடிக்ஷன் நம்ம கொடுத்திருக்கோம். உங்களுடைய குணம், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரலா ஒரு பிரிடிக்ஷன் டீடைலா கொடுத்திருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் மாத பலன், வருட பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சாரம் சார்ந்த பிரிடிக்ஷன் நம்ம டீடைலா கொடுத்துட்டு வரும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அல்லது நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கும். இந்த மாதத்துக்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல சிறிய அளவுலயாச்சும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.